சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 115ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு 8வது மாதம் 1ஆம் தேதி கால பொழுதுல 8வது மாதம் கால பொழுது 1ஆம் தேதி காலையில் அவரை தேடி வந்த உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் நினைத்திருக்கிறார். தேவன் உங்களை நினைத்திருக்கிறார், வேற யாரும் நினைக்கல. ஆமென். தேவன் நினைத்திருக்கிறார், அவர் எங்களை ஆசீர்வதிக்க போறார். தேவன் எங்களை நினைத்தபடினால எங்களை தேவன் ஆசீர்வதிக்க போறார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் தேவன் ஆசீர்வதிக்க போறார். ஆரோன் குடும்பத்தாரையும் தேவன் இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்க போறார். அப்படின்னா எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிக்க போறேன், எல்லா ஜனங்களையும் நான் ஆசீர்வதிக்க போறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலப்பொழுதில் சொல்றார். ஆமென். அப்ப இன்றைக்கு 1ஆம் தேதி காலப்பொழுதுல தேவன் உங்களை நினைத்த நோக்கம் என்னன்னா, இந்த மாதத்தில் தேவன் முதலாவதாக என்னை நினைத்திருக்கிறாரே, அதை குறித்து ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். தேவன் என்னை நினைத்தபடினாலும் அதை குறித்து பெரிய ஒரு சந்தோஷம் நம்ம படணும். ஏன்னு கேட்டால், ஆண்டவர் யாரை நினைத்திருக்கிற இந்த உலகத்தில் என்னை நினைச்சிருக்கிறார். அப்போ அந்த நினைப்புக்கு தகுந்தது போல அவருக்கு நினைப்பு நம்ம வாழ்க்கையில் அனுதினம் ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அப்போ அனுதினம் செபிக்கணும், அனுதினம் ஆண்டவரை தேட நினைப்பு ஊட்டிக்கொண்டே இருக்கணும். நம்ம மறந்துட்டு நம்ம ஓடணும்னா அவர் மறந்துட்டு ஓடுவார். ஆமென். அப்ப நினைத்திருக்கிறார் ஆண்டவர் என்னை நினைத்தபடினால எனக்கு என்ன இல்லை, இந்த மாதத்துல ஒரு பயம் இல்லை, ஒரு கவலையும் கிடையாது, ஒரு எந்த காரியமும் கிடையாது. தைரியமாக நீங்க சொல்லுங்க, தைரியமாக இந்த மாதத்துல தேவன் என்னை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் நினைக்கிறதுக்கு ஒரு பாத்திரமாக என்னை மாற்றிருக்கிறார். நான் ஒரு பாத்திரமாக மாறி இருக்கேன். அவர் என்னை நினைக்கும் போது என் வாழ்க்கை எவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும், எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. இப்போ இந்த காலப்பொழுதில் நினைக்கும் போது தேவன் என்னை நினைத்தபடினால இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து ஆரோன் குடும்பத்தாரையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்போ இன்றைக்கு இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும், இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நினைத்திருக்கேன் மகளே, மகனே, உன்னை நினைத்திருக்கேன், கவலைப்படாத. இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பது போல உன்னை உங்கள் குடும்பத்தையும் நான் பல மடங்கு இந்த கால பொழுதுல ஆசீர்வதிக்க போகிறேன். பல மடங்கு உங்களை என்ன செய்ய போகிறேன், இந்த கால